சார், சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேறு, சரிங்களா? நீங்கள் படத்தில் விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூடவும் விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன். அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க? சரியா புரியல. இல்லை, சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அவரும் சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேஜில். இல்லை, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்கள் 3 பேர் தான் மெயினாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம யூஸ்வலாக படங்களில் நிறைய விதமாக பார்த்துருப்போம். காமெடியாக பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக பார்த்துருப்போம், ஒரு த்ரில்லராக பார்த்ததில்லை. ஆனால் ரியலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனை, அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மறைக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மறைக்கிறது தப்பு தானே. அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சுருக்கிறத மனைவிக்கிட்டேயும், மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படமும் அதை வலியுறுத்தாதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சார், அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்கள் அப்பா வந்து, நான் சேலம்லேருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடச்சிட்டு போகிற ஒரு ஃபேனாக நானே பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்கேன். பட் அவரோட பழகும்போது ரொம்ப சராசரியான எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஈக்குவலாக ஒரு ட்ரீட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, நானுமே ஒரு சராசரியான ஆள். எனக்கும் அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தமிழ் திரைப்பட உலகில் புதிய தலைமுறை நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார். இயல்பான நடிப்பு, நம்பிக்கையூட்டும் திரைநடை மற்றும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதன் மூலமாக தொடர்ந்து பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பில் புதுமையை வெளிப்படுத்தி வருகிறார். எதிர்காலத்தில் இவர் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க போகிறார். லெட்ஸ் வெல்கம் சிபி சந்திரன் ப்ரோ டு ஷேர் a few words about the movie. ஹலோ, வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வடபழனியில் வந்து பல ஆஃபீஸில் வந்து நான் ஃபோட்டோ கொடுத்து நடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு நான் தேடி இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி நடுங்கும் உள்ள என்ன பேசுகிறதுன்னு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசணுன்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசும்போதே தெரிஞ்சு, யாருமே ஒரு யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக்காக, ஒரு யூஸ்வலாக படத்தில் பேசாத மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ்வலாக வந்து நம்ம காமெடி பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக இப்போ அர்ஜுன் ரெட்டி, இப்போ சேது, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருந்திருப்போம், லவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்கிட்டருந்து கண்டிப்பாக மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும் போது அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ, இது இப்படி நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை இந்த மெசேஜை படிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை வேறு எந்த மாதிரி படத்துலையுமே வராது. அது வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு நியூ கைண்ட் இந்த படம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்ஸை வந்து பற்றி பேசியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம், இப்போது இந்த மெசேஜை யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், நம்ம லைஃபே காலின்ற மாதிரிலாம் இருக்கும்.
ஸோ அதை மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஹஸ்பண்ட், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு ஹஸ்பண்ட்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது தான் கதை. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் நிறையா விஷயங்கள் பற்றி ஆக்சுவலாக பேசுது. ஆக்சுவலாக நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தால் இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் டிவோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது கண்டிப்பாக. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே யாரையுமே பிடிச்சலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோன்னாலே அவங்க நம்மளுக்கு தேவைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்தில் இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு நினச்சோன்னா ஓப்பனாக பண்ணிவிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது கல்யாணம் ஆகியிருந்தாலும், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நான் என்னன்னாலும் பண்ணுவேன் நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சா தான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், என் பாஸ்ட்டில் உள்ளதோ இல்லை ப்ரெசென்ட்டில் உள்ளதையோ ஹோல்ட் பண்ணுறேன்னு நினச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தால் அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த தப்பெல்லாம் மறைச்சி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அது வந்து நிறையா டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டிவோர்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்போ ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்போ இங்கே வரும்போது என்ன ஏதுனே தெரியாமல் ரொம்ப ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். அதனால தான் இங்கே வரவே முடிஞ்சிச்சு. நம்ம ரொம்ப யோசித்தா இந்த ஃபீல்டில் வரவே முடியாது. அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும். இதை நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லேயும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோஸ் கிட்ட வந்தேன் பிரசாத்துக்கு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்கே வரத்துக்கு. ஆனால் நான் படம் நடித்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லலை. கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 50-60 நாள் தான் வேலை இருக்கும். இல்லை பெரிய ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும், இப்போ விஜய் சார், அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கனாலும் அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200-300 நாள் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கணும். அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பல பிரச்சனை இருக்கும். காசு வராது. 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது சினிமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்கே நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி இங்கே நம்ம நினச்சிருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்ணுறதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள் இது சொல்கிறது வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ ஒருத்தரோட ஒரு சைடை பார்ப்போம். லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த தப்புலேருந்து அவங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட பீஸ்க்காக. ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை மட்டுமே சொல்லாமல் அவர் ஏன் பண்ணார், என்ன எதனால நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சே சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு படத்தில் போயிட்டு ஃபுல்லாக ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுவேன். ஏன்னா அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவேன், ட்ராவல் பண்ணுவேன். அதை வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்கள பற்றி யோசித்தோம்னா, ஐயோ இது அவங்க வேணுன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸாக இருந்திருக்கும், இல்லை நம்மளோட பெட்டராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசித்தோன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியாக இருக்கும். இன்னொன்று அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவில் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ நம்ம டக்குன்னு கை நீட்டி சொல்லிடுறோம், இவன் தப்பு அவன் தப்பு,
இவரோட இவரோட ஃபேமிலி சரியில்லை, அவரோட ஃபேமிலி சரியில்லை, இவர் சரியாக பார்த்துக்கல, அவங்க சரி. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பீஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறதுனால. அதெல்லாம் தாண்டி இப்போ நான் படத்தை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமே. இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்புன்றது ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்குது. நம்ம ஓவரால் பர்சனல் லைஃப்லேயும் சரி, மீடியாலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டாவோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினாவோ ரொம்ப நிறையா ஒரு ஒரு ட்ராக்ஷன் வருது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக வரேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ் எல்லார் லைஃப்லேயுமே இருந்திருக்கும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது, அதில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம முன்னேறி அடுத்ததுக்கு போகிறோன்னு. பட் எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அப்போ வந்து 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போது ஒரு கம்பேரிசன் ஒரு ஃபேக்டர் வருது. எப்படின்னா, அங்கே இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், அவன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டான், இப்படின்றத அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியோ சொல்லும்போது அந்த கரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மைண்டு வந்து உடஞ்சிரும். ஏன்னா என்றைக்குமே அந்த கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணவே கூடாது. அப்படி அங்கே இருக்கும்போது ஜாலி அப்படி இருந்தால் அது எக்ஸே கிடையாது, அதை விட்டுட்டு போயிடணும். அதனால தான் இங்கே பல பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கும் பர்சனலாக நடந்திருக்குது. நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் இருக்கிறேனே, அப்புறம் இதுக்கு அந்த எக்ஸை பற்றி பேச, அப்போ அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோபமும் வரும், ஒரு இதுவும் வரும். இந்த கம்பேரிசன் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கம்பேரிசன் ஒன்று மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நம்மளை அஃபெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறையா சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி பார்த்தாலுமே ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டராக தான் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கன்னா, இப்போது நான் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா கண்டிப்பாக என்னோட இன்னொரு ப்ரொஃபைல் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை நான் மென்டல் ஹெல்த்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 hours 6 hours சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஃபாலோயிங் வரும், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பயங்கர போஸ்ட் வரும், ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஆவார். அது தப்பே கிடையாது. மக்களுக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு எப்போ பிடிச்சாலுமே நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இந்த கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டராக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, இல்லை அவன்லாம் ஒரு ஆளா, அவன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளாகிறான், இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளையும் கெடுத்துப்போம், கூட இருக்கவங்களையும் கெடுத்துப்போம் அந்த ஒரு கோவத்தில். ஸோ இது எல்லாத்தையுமே ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, இந்த சுச்சுவேஷன்லாம் நானும் இருந்திருக்கிறேன். நானும் இப்படி யோசிச்சிருக்கிறேன். என்னோடய லைஃப்பும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்குது. அப்புறம் யோசித்தேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம், நம்மளோட தட்டில் இருக்கிற சோறை யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் தட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்டு போகிறான். நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இது சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் இப்போ வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரிலேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப், மென்டல் ஹெல்த், ஸோ எல்லாத்த பற்றியுமே பேசுது. இதுக்கு பெருசாக ஒரு சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்கல, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால். பட் எல்லாத்தையும் ஒரு ஹியூமனைஸ் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாளில் வந்து எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இல்லை இந்த ஒய்ஃபை பிடிக்கலன்னா இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே, ஏன்னா இப்போ வந்து சொல்கிறேன்னு கேட்குறது ஈஸி. பட் அதை கேட்குறதையும் கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா பெட்டர். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்களோ இப்போ யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோணி இருக்குதுல்ல, அது அட்லீஸ்ட் சொல்கிறாங்களே. சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஏதோ பண்ணுறாங்க. பட் அந்த சொல்கிறத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு மெயின் இது. ஏன்னா இந்த டாபிக் நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடுவோம். ஆமாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி போய்டும். தெரிஞ்சாலும் ஓகே, ஏதோ ஒரு மூமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை, இல்லை பிடிக்கல, சரி யோசி கேளு, அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரில, இப்போ அவன் பெரிய சைக்கோவாக இருக்கிறான், என்ன பண்ணுறது. ஸோ அந்த சைக்கோ கூடயே வாழ முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன வயசில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சண்டை டெய்லி நடக்கும். நான் வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பாத்திரம்லாம் உடையும், ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு அந்த ஒய்ஃப் போட்டு இது பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், டெய்லி என்னடா இப்படி நடக்குது, எப்படா இந்த மனுஷன் இவங்களோட இவ்வளோ நாள் இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இன்றைக்கி தேதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் செட் ஆகலைன்னா சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த விதத்தில் நம்ம ரொம்பவே மாறி இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணால் நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. இதை தாண்டி இப்போ நம்ம பேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி கொஞ்சம் ஓடிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே மறந்துடும்னு தோணுது.
இதை நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விஜய் சாரோட மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் அஜித் சாரோட துணிவு பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நிறையா பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஹியூமனாக இருக்காங்க. ஒரு நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க பண்ணுற எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வேறு மாதிரி நம்ம வந்து அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றது எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சு. ஏன்னா நானுமே அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் சார் ஃபேனு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அட்டகாசம் படத்துக்குலாம் கணபதி ராம் தியேட்டர்லாம் அந்த கதவை உடச்சிட்டு போயிருக்கோம். அப்படி பார்த்தவரை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது இல்லை பேசும்போது அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆசைகள்லாம் இருக்குது, ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே எனக்கு அங்கே பழகும்போது தான் புரிஞ்சிச்சு. ஸோ இது ஸ்டார்ஸுன்றதுனால அவங்க ரொம்ப இவங்க எப்படா இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லாமல் இவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் நல்லதும் இருக்கும் கெட்ட சைடும் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இது எனக்கு என்ன ஏன்னு தெரில, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நிறையா மீடியா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படமும் அதை பற்றி பேசுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து இந்த டைமுக்கு ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் த்ரில்லர்ன்றது ஒரு புது ஜானராக இருக்கும். ப்ளஸ் டேரக்டர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி வந்ததுலேருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலேயும் உங்கள் சப்போர்ட் தேவை. இதை அப்படியே இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ரிவ்யூஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுங்க. வியூஸ் வருதுன்றதுக்காக இல்லை அதுக்காக நம்ம, ஏன்னா நானே பார்ப்பேன் நிறைய படத்துக்கு ரிவ்யூஸே வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ் இருந்தால் போடுங்க, நல்லதோ கெட்டதோ போடுங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் பேசினதாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் பேசின கருத்தாக இருக்கட்டும், அது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ரைட்டாக இருக்கலாம். ஸோ பட் அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அட்லீஸ்ட் பேசவா செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த படம் காசு எடுக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல படம், ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ஒரு பேச்சாச்சு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிகினிங்காக இருக்கும். என் கூட நடித்தவங்க நிவேதா, அதுல் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாசர் சாரோட நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா, கீதா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீக்கிரமே இன்னொரு படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிபி ப்ரோ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க அபவுட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங், அதுக்கப்புறம் தளபதி, எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட் சார். சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேறு, சரிங்களா? நீங்கள் படத்தில் விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூடவும் படம் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூடவும் விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன், அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க, சரியா புரியல. இல்லை சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அவரும் சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேஜில். இல்லை நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்கள் 3 பேர் தான் மெயினாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம யூஸ்வலாக படங்களில் நிறைய விதமாக பார்த்துருப்போம். காமெடியாக பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக பார்த்துருப்போம், ஒரு த்ரில்லராக பார்த்ததில்லை. ஆனால் ரியலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனை, அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இதே. லைக் எப்படி இவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, தப்பான இடத்துல நான் வந்துடுறேன், ஸோ வந்தால் எப்படி இருக்கும், இதுதான் கதையோட இது. ஸோ நான் அதை தாண்டி இப்போ விஜய் சார், அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் சேலம்லேருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடச்சிட்டு போகிற ஒரு ஃபேனாக நானே பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்கேன். பட் அவரோட பழகும்போது ரொம்ப சராசரியான எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஈக்குவலாக ஒரு ட்ரீட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, நானுமே ஒரு சராசரியான ஆள், எனக்கும் எல்லா
அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு ஆக்டர் பேசுனா பெருசாக பேசும் பொருளாகும். ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருந்த உடனே பார்த்தீங்கன்னாவே அவரை சில பேர் சில பேர் திட்டுறாங்க, சில பேர் வந்து அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக ஒரு நல்ல மனிதராக பார்க்குறீங்க, அவரோட ஸ்டாண்டு ஓகேவா? யாரை பற்றி? விஜய் சாரை பற்றி. அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஸ்டாண்டு பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னோட ஸ்டாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்க பேசணுன்னே அவசியம் கிடையாது என்கிட்டலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஆக்டர், நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாலே நான்லாம் இப்படி ஆகிடுவேன். அதை தாண்டி இப்போ அஜித் சார்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசினார் தனியாக. அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவரை வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு இன்சிடெண்ட்டில் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டுன்னு சொல்லி 1 hour கிட்ட என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க சிபி சந்திரன் சார், உங்களுக்கு தான் இங்கே சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மறைக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறைக்கிறது தப்பு தானே? அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பு தானே? என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சுருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படமும் அதை வலியுறுத்தாதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் காதலி வச்சிருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. கேட்குதா சார்? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. இப்போ இன்ன பாசிட்டிவ் வே சொல்கிறேன். இப்போ நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாத ஒரு ஆட்களே கிடையாது சார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதை வந்து நம்மளுக்கு மனைவி காதலின்னு சொல்லலை, நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்டே சில விஷயம் சொன்னால் இது ரொம்ப தப்பாக, இப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிருப்போம், இதை நம்ம சொன்னால் தப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்லி சில விஷயம் மறைப்போம். அது மறைக்கிறவன் தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் நம்ம யாரும் நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை சார். அவ்வளோ நல்லவங்கள படத்துலையும் அப்படி தான். நான் கொஞ்சம் கிரே ஷேட் தான். ஸோ ரொம்ப நல்லவனாக இருந்தால் அது கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுதான், நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி தான் இங்கே எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்லி அதனால இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற நிலைமைக்கு போகுதுன்னா அதை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க நல்லா உதவி இருந்தாலும் உண்மையை சொல்லிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை மறைக்கிறது, ஏன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவங்களா தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்ல நம்ம நிலைமை. இல்லை சார், நான் அயோக்கியத்தனத்தை மீன் பண்ணி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினச்சா சில விஷயங்கள் நம்மளே சாலிடாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக வேணும்னு நினச்சேன்னா இவர்கிட்ட இருந்து சரி நான் அது என்ன சொல்கிறது ரொம்ப அன்ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் சொல்கிறேன், இவருக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை. அதை அவங்களுக்கே சொல்லனாலும் என்றைக்கே ஒரு நாள் தெரிஞ்சிடும் சார். எதையுமே பெருசாலாம் மறைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான், சில விஷயம் தெரியணும்னா அது போய் தெரிஞ்சிடும், மறைச்சலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பட் அன்ஹார்ம்ஃபுல்லாக சில ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சோன்னா அதை சொல்ல மாட்டோம். பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். சார், ஹீரோயின்ட்ட கொடுங்க. ஹீரோயின் மேடம், எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அவங்க எமோஷனல் எல்லாமே பர்சனல் தான். எமோஷனல் சண்டை பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வர்றதும் ஓகே தான். இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனலான சீனில் தம் அடிக்க மாதிரி வருது. நாங்கள் ஜென்ஸ் தம் அடித்தாலே ரொம்ப பாதிப்பு அப்படிங்கும். இந்த மாதிரி எல்லாரும் டென்ஷனில் தம் அடித்தா நாடு என்னதுக்காகும்? அடிக்கக்கூடாது தான், ஆனால் அது ஒரு கதாபாத்திரம், ரியாலிட்டி இல்லை. ஸோ அந்த கதாபாத்திரத்தில் அவங்க வந்து சில பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்டரோட வேலையே வந்து அந்த ஒரு பாத்திரமாக அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். ஸோ நான் அதை அவ்வளோதான் அப்படி தான் பார்க்குறேன்னு தவிர நான் அதை ப்ரமோட்டோ பண்ணல. நான் ஒரு டீ டோட்டலர், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். என்னோட நடிப்புக்கு ஒரு தீனி மாதிரி தான் இந்த படம். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது இந்த படம் நடித்தது, அவ்வளோதான். இந்த படம் பார்க்குற லவ்வர்ஸ் ஓகே, ஒரு ஹஸ்பண்டு எக்ஸ் லவ்வர்லாம் இந்த படம் பார்த்தா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை, என்ன
மெசேஜ் அப்படின்றது கிடையாது. இது சோஷியல் மெசேஜோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு 3 பேர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு நடுவில் ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுவோம் எமோஷ்னலாக. அந்த எமோஷன்ஸை பற்றி தான் இந்த படம், இந்த ஜேர்னி. இது எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படியே சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது, நடக்கவும் கூடாது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அவங்க அதுலேருந்து வெளியில் மீண்டு வராங்க, அது ஒரு ஹீலிங் ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெளியில் வரும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக தான் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சொல்லி அவங்க சந்தோஷமாக தான் வெளியில் வருவாங்களே தவிர இது யாருக்கும் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது. சார் டைரக்டர் சார், ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. இது வந்து காதலை மீன் பண்ணி எக்ஸ் லவரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இப்படி கொண்டு வந்திருக்கீங்க கதையில். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கதை என்ன சொல்ல போகுது? இந்த இன்னைக்கு 2K கிட்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸுக்கு இந்த கதை வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்? ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளை பற்றியே தான் அப்படின்னு வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப இந்த எல்லாமே நம்மனால தான் நடக்குதோ, நான் செஞ்ச தப்புனால தான் அது நடந்துச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். இல்லைனா வந்து அது என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் இருக்கும்போது அது ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலி. அந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறது தான் படம். அது ஐ திங்க் அதுதான் வந்து பர்சனலாக ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you. Q&A session is over and now O Butterfly team is available for the photo session. First, photographers வந்து photo எடுத்துக்கலாம் and then followed by videographers. ஒரு group photo இருக்குது, அது மட்டும்